ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் ஒரு பிரம்மாண்டமான குழுவை பார்த்து ரசிக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். Continue on Thiruvarur, Kumbakonam road for 6 kilometers. விஷ்ணுபுரம்ங்கிறது கும்பகோணத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரொம்ப அழகான கிராமம். இதோ இப்போ நம்ம நாச்சியார் கோவில் வழியாக போகிறோம். இதுதான் ஆகாச மாரியம்மன் கோவில். நாச்சியார் கோவிலை தாண்டிண்டு அழகான பச்சை பசேல்னு வயல்வெளியெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன கிராமங்கள், ஏராளமான கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுண்டு கூந்தலூர், தேதியூர் இந்த மாதிரி சின்ன கிராமங்களெல்லாம் தாண்டி போனால் நம்மளுக்கு பக்கவாட்டில் அரசலாறு நம்ம கூடவே பிரயாணம் பண்ணிட்டு வரும். இந்த விஷ்ணுபுரத்தில் வசிக்கிற ஆடிட்டர் பத்மநாபன், போனா பத்மநாபன் தம்பதியினர் வச்சிருக்கிற பிரம்மாண்டமான குழுவை பார்க்க தான் நம்ம இப்போ போயின்னு இருக்கோம். போன வருஷம் இங்கே வீடியோ எடுக்க வந்த போதே முடிவு பண்ணிட்டேன், இந்த வருஷம் கட்டாயம் கொலு பார்க்க வரணும்னு. இதான் ஜார்ஜ் ஸ்கூல், இந்த பிரதேசத்தோட ரொம்ப பிரபலமான பள்ளி. இதோ அக்ரஹாரத்துக்குள்ள நுழையிறோம். இது ஒரு பெரிய அக்ரஹாரம், நிறைய வீடுகள் இருக்கு. இதோ ஆடிட்டர் வீடு வந்தாச்சு. இனிமேல் கொலுவை பார்ப்போம். நான் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் நிறைய ரசிக்கலாம். இந்த அழகான நிலக்கதவை தாண்டி ரேழிக்குள்ளே போனால் ரேழி உள்ள உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்துட்டுருக்கு. ராமாயணத்தோட ஃபுல் ஸ்டோரியும் 54 பெயிண்டிங்காக வரைஞ்சி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆடிட்டர் ஒய்ஃப் புவனாவே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அவங்க தான் இந்த படம் அத்தனையும் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஊரில் வசிக்கிற இன்னொருத்தர் அதுக்கு மேலே எம்பாசிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கார். பெயிண்டிங்ஸை நீங்களே பாருங்கள், ஒன்று ஒன்றும் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். कृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम्. எத்தனை அற்புதமாக இருந்தது இல்லையா? இதோ வீட்டுக்குள்ளே நுழையிறோம். முழுமுதற் கடவுள் பிள்ளையார்லேருந்து கொலு ஆரம்பிக்கிறது. மித்தம், கூடம், தாவாரம் எல்லாத்துலேயும் கொலு வச்சுருக்காங்க. இந்த இடம் முழுக்க ராமாயண தீம் தான். அங்கே ரேடி உள்ள எப்படி பெயிண்டிங்ஸில் ராமாயணம் முழுக்க இருந்ததோ அதே மாதிரி இங்கே பொம்மையில் நம்ம ராமாயணத்தை பார்க்கலாம். மித்தத்தில் எத்தனை அழகாக ராமர் பட்டாபிஷேகத்தை டிஸ்பிளே பண்ணியிருக்கா பாருங்கோ. வால்மீகி மகர்ஷி லவகுச்சாலுக்கு ராமாயண கதையை சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. அஸ்வமேத யாகம், ரிஷ்யஸ்ருங்கரால் நடத்தப்படுற புத்திர காமேஷ்டி யாகம், யாகத்தோட பலனா அயோத்தியில் ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர் ஜனனம். இது சீதாதேவி ஜனனம். रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम् राम 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 नाम तारकम् राम 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 नाम तारकम् रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम्
அக்னி பரீட்சை முடிஞ்சு சீதாதேவியோட புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தியா திரும்பி போகிற வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ கொல்லை பக்கத்தில் பாருங்கோ, இன்னும் ஒரு அழகான குலு. இது மதுரை மீனாட்சி அம்மன். எத்தனை அழகாக இருக்கார்ல. இந்த மித்தத்தில் இருக்கிற துளசி மாடத்தை சுற்றி ஆண்டாள் தாயாரோட கதையை அத்தனை அழகாக குழுவாக வச்சுருக்கா. வாரணமாயிரம் சூழவளம் வந்து அப்படிங்கிற பாசுரத்தை எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா, அந்த பாசுரத்தை தான் இங்கே குழுவாக வச்சு நம்மளுக்கெல்லாம் அழகாக காமிச்சிருக்கா. இந்த இடம் ஃபுல்லாக எத்தனை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கா பாருங்க. மித்தத்து கம்பியிலேருந்து ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச கிளிகளை தொங்க விட்டு கிருஷ்ணரையும் ஆண்டாள் தாயாரையும் இந்த அலங்காரம் பண்ணின ஊஞ்சலில் உட்கார வச்சு அதை சுற்றி இந்த பொம்மைகளை வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கா. துளசி மாடத்துக்கு கீழே ஆண்டாளை பெரியாழ்வார் கண்டெடுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறது. பெரியாழ்வார் தோளில் குட்டி ஆண்டாள். இதோ இங்கே ஆண்டாள் கிளியை கையில் வச்சுட்டு கிருஷ்ணரை பற்றி கனவு காணறது. மார்கழி நீராடி மாயனை தினம் வேண்டி பாவையர் நோன்பிருந்து பாசுரம் தினம் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமனை நாடி ஆழிமழை கண்ணன் காலடியை தேடியாண்டாள் ரங்கனையாண்டாள். கண்ணனை கூடாமல் கண்விழி மூடாமல் ஆண்டாள் ரங்கனையாண்டாள். இப்படியாக ஆண்டாள் சரித்திரம் ராமாயணம்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பினோம். குலு இதோட முடியலைங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வீடு தள்ளி அடுத்த வீடும் இவங்களோடது தான். அங்கே இன்னொரு குலு வச்சுருக்காங்க, பார்க்கலாம். இந்த வீட்டில் வச்சுருக்கிறது முழுக்க மகாவிஷ்ணுவை பற்றின குலு. பெரிய வெங்கடாஜலபதி அலமேலு மங்கா தாயார்லேருந்து ஆரம்பித்து இது திருப்பதி பிரம்மோத்சவம், இது அஷ்டலக்ஷ்மி. எவ்வளோ பெரிய பொம்மைகள் பாருங்கோ. மேலே பாண்டுரங்கன், ரகுமாயி, வைகுண்டநாதர். நம்மலாம் ஒரு படியில் அஷ்டலக்ஷ்மி வச்சு பார்த்துருப்போம். இங்கே ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் ஒவ்வொரு படி. கீதோபதேசம், தசாவதாரங்கள், ருக்மிணி கல்யாணம், ராதாகிருஷ்ணர், பாண்டுரங்கர், விஷ்ணு பக்தர்கள், கருடாழ்வார், பெரிய பசுமாடு, குட்டி கிருஷ்ணர், அத்தனை ஒரு அழகு. இதெல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்தோம். கொலு இதோட முடியல, இன்னும் இருக்குது. வீட்டு வாசல்லையே பெருமாள் கோவில். இப்போ தான் தீபாராதனை நடந்து முடிஞ்சுதான். பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் இன்னொரு பிரம்மாண்ட குழு பார்க்கலாம் வாங்கோ. உள்ளே நுழைஞ்ச உடனே வேறு ஏதாவது உலகத்துக்கு போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு. இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு நான் சொன்னது, இதெல்லாம் ராஜமௌலி சங்கர் லெவலில் இருக்குது, என்னோடய கேமராவால் இதெல்லாம் கேப்சரே பண்ண முடியாது அப்படின்னு. அப்படி நாங்கள் பிரமிச்சு போயிட்டேன்னா பத்மநாபன் சாரே வந்து ஒன்றுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணினார். இது 6 படை வீடு. நடுவில் 6 முகத்தோட கம்பீரமான முருகன் சிலை, பின்னாடி வந்து பொதிகை மலை, இந்த சைடு வந்து சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்கள் மடியில் குழந்தை முருகன் பிறக்கிறது. இந்த மலை, அருவி எல்லாமே இவங்க கையால் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத ஸ்தலங்கள். ஆகாயஸ்தலம் சிதம்பரம், அக்னி திருவண்ணாமலை, பூமி காஞ்சிபுரம், நீர் திருவானைக்காவல், இந்த பக்கம் வாயு காளஹஸ்தி. அவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பக்கத்து படியில் சிவபக்தர்கள், கைலாசம், தட்சிணாமூர்த்தி, சிவனோட சில திருவிளையாடல்கள், இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பொம்மையும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகு. இதுக்கு பக்கத்தில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 63. மேல்படியில் 4 வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இது திருநாவுக்கரசர், அவருக்கு கீழே 4, 5, 8 அப்படின்னு நாயன்மார்களை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாயன்மார்களுக்கு நடுப்புறையும் பூ வச்சு அலங்காரம் பண்ணி அங்கங்கே பூத்தொட்டி வச்சு இவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அழகான சுந்தரர். சுந்தரருக்கு கீழேயும் எல்லா நாயன்மார்களும் இருக்காங்க. இத்தனை 63 நாயன்மார்கள் பொம்மையும் ஏனோ தானோன்னு அடுக்கி வைக்காமல் கோவில்களில் நாயன்மார்கள் எந்த வரிசையில் இருப்பார்களோ அதே மாதிரி வரிசையில் அடுக்கி வச்சது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம பார்க்குறது திருஞான சம்பந்தர், அதுக்கு மேலே சிவபெருமான். இது லிங்கோத்பவர் விஷ்ணு பிரம்மாவோட காட்சியளிக்கிறார். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாம் சக்தியோட அவதாரங்கள். சாரதாம்பாள், பாரத மாதா, உண்ணாமலையம்மன், நவதுர்கா, சங்கீத மும்மூர்த்திகள், அம்பாலோட மற்ற அவதாரங்கள், காளி. இப்போ பார்க்க போகிறது தான் இந்த குழுவோட ஹைலைட்டு. இந்த பெரிய மேடை முழுக்க அம்பாள் தான் ஆட்சி பண்ணுறா. வைஷாசுரமர்தினி, பாலா திரிபுர சுந்தரி, காமாட்சி தேவி, நடுநாயகமாக துர்காதேவி. துர்காதேவிக்கு 2 பக்கமும் நவநாயகிகள் ரொம்ப அழகாக வீற்றிருக்கா.
இதை பார்த்தாலே நம்மளுக்கு என்னவோ அம்பாளோட ஸ்ரீபுரத்துக்குள்ளே போய் அவளை தரிசனம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு வருது. நவநாயகிகளுக்கு கீழே காமாட்சி தேவிக்கு பக்கத்தில் ஆதிசங்கர பகவத் பார்த்தால் காமாட்சி எத்தனை அழகு பாருங்கோ. வெறும் பொம்மையை மட்டும் வாங்கி வைக்கல, அதுக்கு அழகான ஆபரணங்கள் போட்டு மாலை போட்டு அது அத்தனை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா. மீனாட்சி கல்யாணம் சீர்வரிசைகளோட இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் நமக்காக காத்துட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது கமலாலயம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலோட பிரம்மாண்டமான குளம் இது. கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி அப்படின்னு சொல்லுவாங்களாம். கோவில் அவ்வளவு பெருசு, அதுக்கு இணையான பெருசாக இந்த பிரம்மாண்டமான கமலாலயம் அப்படிங்கிற குளமும். குளத்துக்கு நடுப்புற இருக்கிற மண்டபத்தில் தான் நாகநாத சுவாமி வீற்றிருப்பாராம். எத்தனை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கா பாருங்கோ. கமலாலயத்துக்கு பக்கத்தில் நம்ம பார்க்குறது கைலாயம். பார்வதி பரமேஸ்வரன் தம்பதியராக காட்சியளிக்கிறா. கீழே நாரதர் மாம்பழத்தோடு இருக்க பிள்ளையார் உலகத்தை சுற்றி வர்றதுக்கு அம்மையும் அப்பனையும் சுற்றி வந்துட்டுருக்கே. பின்னாடி சுப்பிரமணிய சுவாமியும் மேலே பாருங்கோ, மயில் மேலே இந்த பூமியை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த கதையை எத்தனை தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருக்கா பாருங்கோ. எல்லா கொலுவில் இருக்கா மாதிரியும் இங்கேயும் ஒரு பிளே ஏரியா, ஒரு வயல்வெளி, ஒரு கிராமத்து சீன், பாண்டுரங்கர், கீழே அவரோட வர்க்காரி பக்தர்கள், இங்கே விதை விதைக்கிறதுல ஆரம்பித்து அறுவடை பண்ணுற வரைக்கும் விவசாயத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அத்தனை அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கா. அடுத்தது பித்தளை, எவர் சில்வர், மாக்கல், டெரக்கோட்டா, பீங்கான் எல்லா விதமான பாத்திரங்களும் கிடைக்கும் சரவணா ஸ்டோர்ஸ் பாத்திரக்கடை. இதெல்லாம் அவங்க கிட்டக்க இருந்த பொம்மை செட்டுகளை அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. யாராவது வேண்டான்னு போடுற பொம்மையெல்லாம் வாங்கி அதை பெயிண்ட் பண்ணி அதை இத்தனை அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க தான் இந்த பிரம்மாண்டமான கொலுவை வச்சுட்டு சிம்பிளாக இருக்கிற புவனா. இவங்க குடும்பம் கடவுள் அனுகிரகத்தால் வருஷம் இதே மாதிரி பிரம்மாண்டமான கொலு வச்சு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு மனமாற ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இதே போல் ஒரு அழகான கொலு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.